இப்போ சமீபத்தில் இந்த தேசிய விருதுகள் அப்படிங்கிறதுல உங்கள் குரல் வந்து முதல் குரலாக அதில் சர்ச்சைகளை எழுப்பி இருக்கு. என்ன சர்ச்சை மேம், என்ன அதிருப்தி இருக்கு உங்களுக்கு? அதிருப்தி இல்லை, சில சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படத்தில் முக்கியமான வேடங்கள், அதாவது லீட் பண்ணுற ரோல்ஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அதே மாதிரி சப்போர்ட்டிங்கில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சக நடிகர், சக நடிகை, கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது நானும் படத்தில் ஃபுல் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். என் கூட அவார்டு வாங்குற விஜயராகவன்கிறவர் பிரமாதமான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஆயுசில் அவரும் ஹீரோ ரோல் பண்ணியிருக்கார் அந்த படத்தில். ஸோ சக நடிகன், சக நடிகைன்னு கொடுக்கும்போது அந்த கேட்டகரியில் உள்ள ஆர்டிஸ்டுக்கு வேறு என்ன எதிர்பார்ப்பினுமே? என்னடா லீட் ரோல் பண்றவங்கலாம் அதை வாங்கிட்டு போறான், நம்ம ஒரு கேரக்டர் பண்ண நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ? பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ங்கிற அந்த கேட்டகரியில் உள்ள ரோல் பண்ணவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கும்போது அந்த ரோல் பண்றவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? இந்த படத்தில் நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன், கடவுளை எனக்கு ஒரு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு உங்க ஆயுசில் ஒரு தடவை 2 தடவை வேலை கிடைக்கலாம். அப்படிங்கும்போது கிடைக்கலன்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஐயோ என்ன நம்ம ஒரு ரோல் பண்ணி யாரும் வாங்கிட்டு போக போறாங்களோ? ஸோ ஒரு விருது அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம், கேரக்டர் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த சந்தேகங்கள்லாம் நானாவது கேட்டால் தான் அது கிளாரிஃபை பண்ண முடியும். என்னுடைய சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அது கிளாரிஃபை ஆகும். அது மட்டும்தான். ஷாருக் கான் மிகப்பெரிய நடிகர், அவர் எவ்வளவோ படத்தில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார். அவருக்கு கிடைச்சதை பற்றியோ, ராணி முகர்ஜிக்கு கிடைச்சதை பற்றியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் ரொம்ப திறமையானவங்க. அவங்கள யாரையும் சொல்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. எனக்கு கொடுத்த அவார்டு அதை நான் அடித்து சொல்லலாம். அது கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விருதை வாங்கியிருக்கிறாரு இந்த படம் மூலியமாக விஜயராகவன். அவருக்கும் அந்த அவார்டு கொடுத்துருக்கு. அவர் இதை பற்றி எதுவும் பேசலை, அது அவருடைய பெருந்தன்மை. நான் என்னுடைய சந்தேகங்களை நான் யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது, அதனால தான் நான் மீடியா வழியாக கேட்குறேன்.